ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மத்திய பட்ஜெட் தாக்கல் குறித்து பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை நமது நியூஸ் 7 தமிழ் களத்தில் இறங்கி பொதுமக்களிடம் உரையாடியிருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இந்திய மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான வரி, தொழில் முனைவோர்களுக்கான வரி, வருமான வரி ஆகிய வரிகளுக்காகவும் கல்வித்துறை, மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை என பல்வேறு துறைகளை மேம்படுத்த புதிய திட்டங்களை கொண்டு வரவும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவது வழக்கம். கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நிறைய ப்ரிவென்ஷனுக்கு ஒதுக்கணும். தடுப்பு முறைகளுக்கு இப்போ வியாதி வந்த பிறகு அவங்க அந்த வியாதியை ட்ரீட் பண்ணுறதை விட வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும், மக்கள்கிட்ட எப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், எப்படி வாழ்க்கை முறையை மாற்றிக்கலான்ட்டு அதுக்கான ஒரு பட்ஜெட் அவங்க வைக்கும்போது டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் நல்லாயிருக்கும். வியாதிகள் வரதை ரொம்ப குறைக்கலாம். அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அது இன்னும் நியூ ரெஜிமி ஓல்டு ரெஜிமி எந்த இது வந்தாலுமே டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நுகர்வோர், தொழில் முனைவோர் மற்றும் மக்கள் உள்ளிட்டோருக்கு புத்துயிர் கொடுப்பதில் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலானது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் செலுத்துதல்கள், HRA, பழைய மற்றும் புதிய வரி முறைகளை மாற்றுவதற்காகவும் பட்ஜெட் தாக்கலானது கவனிப்பிற்குள்ளாகிறது. கண்டிப்பாக எஜுகேஷன் ஃபீல்டு நிறைய மாறப்போகுது. ஏன்னா நானும் ஏஐல ஒர்க் பண்ணுறேன். எனக்கு என் குழந்தைங்களுக்கே ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனோட இன்னும் நிறைய வேணும். யூஷுவல் எஜுகேஷன் கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் திங்ஸுக்கு நிறைய ஒதுக்கணுங்கிறது நான் ஆசைப்படுறேன். பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த பட்ஜெட் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர். மேலும் இந்த பட்ஜெட் தாக்கலில் பெண்களுக்கான திட்டங்களின் தொகையை அதிகரிக்கவும், மத்திய அரசின் திட்டத்தின் தொகையை அதிகரிக்கவும் அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நார்மல் மக்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் இருக்கும்னு, ஏன்னா இது பல ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இன்கம் டேக்ஸ் சாதாரண சேலரிட் மக்களுக்கு HRAலேருந்து எல்லா எக்ஸம்ஷனும் போக, அதனால தான் நியூ டேக்ஸ் கோடெல்லாம் வந்தது நமக்கு. ஸோ நியூ டேக்ஸ் ரிஜிமில் இன்னும் ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. GSTயை பொறுத்த வரைக்கும் மாதம் கவுன்சிலில் மீட் பண்ணுறாங்க, இஷ்யூ நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுலேயே முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஸோ GSTயை பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. ரயில்வேல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கவர்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் ரயில்வேஸ்லேயும் பல ஸ்கீம் வர சான்சஸ் இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன்.